பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வாசனை நம்ம சென்ட் அடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த இன்னைக்கு பாரிஸ் ஆகட்டும் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் நிறைய வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மல்லிகைப்பூ, நம்மளுடைய சந்தன மரங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக சந்தனத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா சந்தனங்கிறது வந்து நீங்கள் வீட்லேயும் வளர்க்க முடியாது, வேற எங்கேயும் வளர்க்க முடியாது. உங்களுக்கு தான் தெரியுமே, நிறைய சந்தன கடத்தல் விவகாரம்லாம் நமக்கு தெரியுமே. அதனால் வந்து சந்தனத்தை பொறுத்தல நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. என்னுடைய பர்சனல் அட்வைஸு, எப்போ நீங்கள் சந்தனத்தை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அது வந்து ரிஸ்க்கு, அது வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில், மற்ற கார்டமம், மல்லிகைப்பூ, அப்புறம் வந்து லெமன் கிராஸ், இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில், அப்புறம் வந்து இந்த பூ சார்ந்தது, நிறைய பூ சார்ந்ததுலாம் நிறைய மலர் சார்ந்த எக்ஸ்ட்ராக்டில் நிறையா பண்ணலாம். அதில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். ஏன்னா குறிப்பாக வந்து இவர் வந்து சாண்டில் கொடுக்கும்போது திரும்பவும் பிரச்சனை நல்ல பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு பார்ப்போம். வணக்கங்க. ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பண்றீங்கம்மா? அண்ணா நகர்ல இருந்து சங்கீதா சார். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. இப்போ நான் வந்து எல்ஐசில வந்து மணி பிளஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். சரிங்க. ஓகே, அது வந்து 3 இயர்ஸ்க்கு கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பிரீமியம் வந்து 10,000. சரி, அது 20 இயர்ஸ் பிளான். ஆக்சுவலா 20 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து மணி வந்து நம்மளால டிரா பண்ண முடியும். சரி. அவங்க சொல்லியிருக்காங்க 3 இயர்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதோட ஃபண்ட் டைப் வந்து growth சார். இது வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரி. இதனோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியணும். 20 இயர்ஸ் கழிச்சு வந்து நல்ல growth இருக்குமா என்ன ஏது அப்படின்னு சொல்லணும். சரி, அதாவது பொதுவாக வந்து நீங்கள் அந்த 3 வருஷம் கட்டினா போதும், 3 வருஷம் கட்டினா போதும்னு சொல்கிறீங்களே, 3 வருஷம் கட்டினா எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அதற்குண்டான அக்குமுலேஷன் தான் ஆகும். அதனால தயவுசெய்து இல்லை, இப்போ அவங்க சங்கீதா நீங்கள் அதாவது இது வந்து இந்த மணி பேக் பாலிசின்னு ஒரு பாலிசி. அது இல்லை, இது வந்து இவங்க வந்து லாக்இன் மணி ப்ளஸ், லாக்இன் பீரியட் 3 வருஷம். இப்போ வந்து இப்போ லைக் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போடுறோம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பணத்தை போடுறோம். அந்த நம்ம சார்பில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன செய்கிறாங்க, அது ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், மற்ற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. இவர்கள் எல்லாம் நம்மளுடைய பணத்தை முதலீடு செஞ்சு அதுலேருந்து லாபம் எடுத்து நமக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு கடந்த 10-20 வருஷமாக ரொம்ப சீராக போயிட்டு இருந்தது, ஸ்டேபிள் மார்க்கெட்டாக இருந்தது. ஆனால் இந்த கடந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து திவாலாயிட்டாங்க. திவால்னா இப்போ வந்து பிரச்சனைனா ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் கிடைக்கல. ஒரு 20 லட்சம் ரூபா நம்ம, அதாவது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினா இதுவும் இறங்குது. ஆனால் இவங்க வந்து 20 வருஷங்கும்போது 20 வருஷத்துல வந்து இப்போ இருக்கிறத விட அதிகமாக ஆவரேஜ்னு ஒன்று இருக்கு. ஆவரேஜ் இருக்கு. அதாவது 2 வருஷத்துல இறங்குதுன்னா இன்னும் 2 வருஷத்துல ஏறும். அதாவது இவங்க எல்ஐசி போன்ற நிறுவனங்கள்லாம் ரொம்ப ஸ்திரமான நிறுவனங்கள். அவர்களுடைய முடிவுகள்லாம் ரொம்ப ஸ்திரமாக இருக்கும். ஆக நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னில் மணி ப்ளஸில் போட்டிருக்கறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து இன்னைக்கு பணம் போட்டுட்டு நாளைக்கே எனக்கு கிடைக்குங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே போல் அந்த 3 வருஷங்கிறது மினிமம் போடணுன்னு. அதற்கு மேலே இவங்க பண்ணும்போது லைஃப் கவரும் கிடைக்கும். இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும் போது ரிட்டர்னும் அதிகரிக்கும். ஆமாம், அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இப்போ சங்கீதாவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க. நல்ல கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எல்ஐசி ஒன்று நம்ம மத்திய அரசினுடைய ஒரு பாதுகாப்பில் இருக்குது. அதனால் வந்து இது தனியார் நிறுவனம் அதை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் செக்யூர்டாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த என்னோட கேள்வி நான் கேட்போம். வணக்கங்க. ஓகே, ஏதோ ஒரு தொடர்பாக இருந்திருக்கு. பொதுவாக நீங்கள் வந்து இந்த சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு வேறு சில ஆலோசனைகள், முக்கிய ஆலோசனைகள். நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் தன்னை தொழில் செய்வோருக்கு உரிய தகுதிகளை வந்து வளர்த்துக்கிட்டு நான் தொழில் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் குறைச்சலாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, தொழில் செய்கிற ஆர்வம் வந்துட்டா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதற்குரிய தகுதிகளை வளர்த்துக்குங்க. அது வளர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு பாதி கிணறு தாண்ட மாதிரி தான். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நேயர்களே, உங்களிடம் இன்னும் நிறைய கேள்விகள் மீதம் இருக்கும். அதே நேரத்தில் இன்றைய தினம் உங்களுடைய சுயதொழில் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும், அது தவிர பிற துறைகள் சார்ந்த நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சளைக்காமல் பதிலளித்த திரு செல்வராஜ் அவர்களுக்கு உங்களுடைய சார்பிலும் நமது நிலையத்தின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார். கலைஞர் செய்தியினுடைய தொலைக்காட்சிக்கு மிகுந்த நன்றி. நேயர்களுக்கு என்னுடைய ஆலோசனைகள் நான் வழங்கியிருக்கேன். இது சம்பந்தமாக வேறு சில ஆலோசனைகள் பெற வேண்டுமானால் உங்களை கூட அணுகலாம். நிச்சயமாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.